शिव 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 शिव. சார் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் மதியம் சாப்பிட்டீங்களா? ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? சரி, ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க சாப்பிட்டவங்க மட்டும். ஓகே, லாஸ்ட்ல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. சார் இப்போ ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். சரி, உங்களுக்கு ஜாதகம் அதை எடுத்துங்க. ஆல்ரெடி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன். எழுதிட்டீங்களா? உங்க சிம்ம லக்கணமா கடக லக்கணமா? சார் மொபைல் சாஃப்ட்வேர் இருந்தா போட்டுங்க சார். கொஞ்சம் நவந்துக்கு வா சார். பிரேமில் இருக்கேன் சார். சிம்ம லக்கணமா கடக லக்கணமா? சரி, லக்ன புள்ளி எங்க இருக்கு? இது ஒரு ஆணோடைய ஜாதகம். லக்னம் சிம்ம லக்னம், ராசி துலாம் ராசி, நட்சத்திரம் சுவாதிய விசாகமாம். விசாகம் தானே? சரிங்க சார். இவர் பிறக்கும் போது குருமகாதேசில பிறந்திருக்கிறாரு. லக்ன புள்ளி ஃபர்ஸ்ட் சூரியனுடைய நட்சத்திரம். லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்தா அவங்க சூரியனுடைய தன்மையை பிரதிபலிப்பாங்க. அப்படிதானே? அவங்களுடைய எண்ணம் செயல்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுப்பீரியரா இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஆனா இவர்கிட்ட அது இல்லை. ஏன்? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. லக்னத்துல கேது இருக்கா? லக்ன புள்ளியிலேயே கேது இருக்கா? லக்னத்திலையும் கேது இருக்கு, லக்ன புள்ளியிலையும் கேது இருக்கா? உத்தரத்துல தானே அவர் இருக்கிறாரு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, லக்னங்கிறது நம்ம லக்னத்திலேயே கேது இருந்தாலோ லக்ன புள்ளி சூரியனாக இருந்தாலோ அவங்க வீட்டுல குறைந்தபட்சம் அவங்க அப்பாவோட பிறந்தது அல்லது இவங்களோட பிறந்தது 5 பேராவது இருக்கணும். இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? இவங்க அப்பாவோட பிறந்தது 5, இவங்க அம்மாவோட பிறந்தது 5, இவருக்கு பிறந்தது 5. இவர் கூட பிறந்தது எல்லாம் 5. அப்ப இங்க கேது வந்து எப்படி வேலை செஞ்சிருக்கிறாருன்னு பாத்தீங்களா? சரி சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கலாம். எங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா ப்ரெடிக்ஷன் சொல்றது. தலையை சுத்தி எல்லாம் மூக்க தொட வேண்டாம், டைரக்டாவே தொட்டலாம். லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரா 8ஆம் இடத்துல இருக்கிறாரா? லக்னத்தின் அதிபதி சூரியன் 9லயா 8லயா? இவர் உள்ளூர்ல இருப்பாரா வெளியூர்ல இருப்பாரா? வெளியூர்ல இருப்பாங்கன்னு சொன்னவங்களுக்கு நான் கை தட்டுறேன். இவர் வெளியூர்ல தான் இருக்கிறார், உள்ளூர்ல இல்ல. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. லக்னத்தின் அதிபதி 1, 5, 9ஆம் பாவத்தில் இருந்தால் உள்ளூர்னு நம்ம எடுத்த உடனே சொல்லிடக்கூடாது. லக்னாதிபதி போய் 9ஆம் இடத்துக்கு போய்விட்டார். ஓகேங்களா? வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, இந்த 3 கேட்டகரியில வரும். அதுக்குள்ளார டெப்தா போனா இவர் வெளியூரா, ஆத்த தாண்டுவாரா, கடலை தாண்டுவாராங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. சோ இவரு உள்ளூர்ல இல்ல. ஏன் உள்ளூர்ல இல்ல? லக்னத்துல கேது இருந்தா பலமா இருக்கா பலகீனமா இருக்கா? உன்னைய பேச விட்டதுக்கு எங்களையாப்பா கேள்வி கேக்குற? சரி வச்சுறேன். பாருங்க பாருங்க, லக்னத்துல கேது இருக்கு. லக்னத்துல கேது அதுவும் சிம்மத்துல இருந்தா அந்த வீடு பலம் குறைவு. நல்லா புரிஞ்சுங்க. சூரியன் வந்து உச்சம்தான், ஆனா உச்சம் இல்ல. பிம்பிலிக்கு பிலாப்பி. சொல்றேன், இந்த ஜாதகம் ஏன் இன்னைக்கு ஆய்வுக்கு எடுத்தேன் அப்படின்னா, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஒரு சூரியன் அப்படின்னா சும்மா அப்படி கெத்தா வரணும், டில்லா நிக்கணும். அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா அம்மா சைடு நிக்கணும், பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா பொண்டாட்டி சைடு நிக்கணும், ஃபேக்டரியில ஒரு பிரச்சனைனா ஃபேக்டரியில நிக்கணும். சார் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நான் சொன்னேன் பார்க்கும்போது,
உன்ன மாதிரி ஒரு ஒரு ஆள் ஊருக்குள்ளார இருக்கிறதும் சரி, 10 முகமூடி கொள்ளக்காரன் இருக்கிறதும் சரி ஒண்ணுன்னு. இவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இவங்க அம்மா இவங்கிட்ட பொண்டாட்டி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுன்னு வச்சுங்க, அப்படியே வச்சுக்கிறது இல்ல, அதை அப்படியே பொண்டாட்டி கிட்ட கோத்துறது. பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, அதை அப்படியே கொண்டு போய் அம்மா கிட்ட கோத்து விட்டுறது. சண்டை எங்க நடக்கும், இவர் வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. இங்க சொல்லுங்க, லக்னாதிபதி வலுவா இருக்கா? ஒரு பிரச்சனையை தீர்க்க நம்மளால முடியல அப்படின்னா நமக்கு லக்னாதிபதி பலமா இருக்கா பலகீனமா இருக்கா? லக்னத்துல கேது இருக்கா பலகீனமா? லக்னாதிபதி நல்லா வலிமையா இருக்கிற மாதிரி தெரியுதா? உச்சம்தான் சார், குருவோட சேர்ந்து இருக்கிறார் சார், நல்லா தானே தெரியுது. ஆனா நான் சொல்றேன் இல்லைன்னு. சரிங்க, சாரம் எல்லாம் 2ஆவதா வச்சுக்கோங்க சார். நம்ம சாரத்துக்குள்ளார போனோம்னா 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா? சரிங்களா? இதுல நல்லா கவனிங்க. இதே இடத்துல நம்ம சக்தி குரு சார் ஒரு நாள் ரூல் சொன்னார். நான்லாம் இப்ப சங்கத்துக்குள்ளார வந்த டைம் ஒரு 2.5 வருஷம் இருக்கும். உச்சனை உச்சன் பார்த்தால் செவ்வாய் உச்சமா? நீங்க ஏன் அந்த பக்கம் திரும்பவே இல்லை? செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்கா, சூரியனை பார்த்திருக்கா. இவரு தனியா இவரால எங்கேயும் போக முடியாது. இப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து அவரை பேச விட்டனா இப்படி கடன்னு கை கால்லாம் நடுங்கும். சோ அவர்கிட்ட லக்னத்தினுடைய தன்மை இல்லை. ஆனா ஒரு கம்பெனில ஒரு மேஸ்திரி அளவுக்கு வேலை செய்யறார். இவரு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்க. சரி, அதுக்கப்புறம் இவருடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. லக்னத்தின் அதிபதி சூரியன், காலபுருஷனுக்கு 5, நேர்மை, ஒழுக்கம், அப்படி இப்படி என்னென்னமோ சொல்றாங்க இல்லைங்க, அதெல்லாம் இந்த ஜாதகருக்கு ரொம்ப தூரம். இவருடைய பேர் நான் கேட்டேன், தம்பி உங்களுடைய சம்பளம் வந்து 30,000 அப்படின்னு. ஆமாங்க சார் என்னாரு. இதுல நம்பர் 1 எவ்வளவு, நம்பர் 2 எவ்வளவுன்னு கேட்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா? சொல்றான், ரொம்ப சின்ன பையன், 88 தானே. சொல்றான், எனக்கு சேலரி சில்ப்ல வரக்கூடிய அமௌண்ட் 22,000 ரூபாய், மேற்படி அமௌண்ட் 8,000ங்கிறான். சோ இது ஒரு பெரிய தப்புங்கிறது தெரியாம ஜாலியா சொல்றாரு. நீங்க நம்ம நூல்கள்ல படிச்சிருக்கிறோமா இல்லைங்களா, சூரியன் நேர்மைன்னு. ஏன் இங்க வேலை செய்யல? அப்ப ஒரு விதி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை அப்ளை பண்ணும்போது, இப்ப இந்த இடத்துல கேது இல்ல, இந்த செவ்வாய் சூரியனா பார்க்கல, இவன் நல்லவன், ஏமாளி கோமாளின்னு எத்தனை பேருக்கும் அவ்வளவு சொல்லிக்கலாம். ஆனா இவருடைய மொத்த விஷயத்தையுமே இங்க கேதுவும் சூரியனும் அப்படியே மாத்திருக்கு. சரி, 2ஆம் இடத்துக்கு வருவோம். 2ஆம் இடத்தினுடைய அதிபதி புதனா சுக்கிரனா? சுக்கிரன் யாரோ சொன்னீங்களே, 2ஆம் அதிபதி புதன். 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்கு இருக்கா? இந்த 2ஆம் வீட்டின் அதிபதி புதன் போய் பாருங்க, சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கா? பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கா? சரிங்களா? அப்போ ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருக்கோ அதற்கு நம்ம முதல்ல பலன் எடுத்துடணும், அப்புறம் தான் பரிவர்த்தனைக்கு எடுக்கணும். அப்ப லக்னத்தின் 2ஆம் அதிபதியான புதன் அவர் போய் எங்க இருக்கிறாரு? 10வது இடத்துல போய் இருக்கிறாரு. இங்க வாங்க, நட்சத்திரம் சொன்னீங்கல்ல, இங்க வாங்க. இவர் யார் நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு? சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரா? சூரியன் இந்த ஜாதகத்துல எப்படி இருக்கிறார்? பலமா இருக்கிறாரா பலகீனமா இருக்கிறாரா? மீண்டும் கேட்கிறேன், பலமா இருக்கிறாரா பலகீனமா இருக்கிறாரா? அப்ப 2ஆம் அதிபதி தனம் குடும்பம் வாக்கு, இந்த 3லயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாமா? எல்லாமே உண்டுங்க. பார்வையை வச்சு பலன் சொல்றீங்களா, நட்சத்திரம் வச்சு பலன் சொல்றீங்களா, நாடியை வச்சு பலன் சொல்றீங்களா, எல்லா விஷயமும் ஒன்றுதான், பலன் ஒண்ணுதான். சரி, 2ஆம் அதிபதி இங்க கொஞ்சம் பலகீனமா இருக்கா? சரி, இன்னொரு ரூல், முக்கியமான ஒரு ரூல் நம்ம படிச்சிருப்போம். ஒரு கிரகத்துக்கு 8வது இடத்துல சனி இருந்தா அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலனையும் காரக பலனையும் கெடுத்துரும், அல்லது குறைச்சிரும், அல்லது தடை தாமதத்தை கொடுக்கும். 3ல எதை வேணுமாலும் வச்சுங்க. புதனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரா? சனி பவன் புதனுக்கு 8ஆம் இடத்துல தானே இருக்கிறாரு. இந்த ஒரு ரூல் வச்சுங்க. அப்போ இவர் குடும்பத்துல இந்த மாதிரிதான் இருக்கும். இவர் என்ன சொன்னாலும் இவர் பேச்சு சபைக்கு வராது. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி இளைய சகோதரமா? தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், புகழ், கீர்த்தி எல்லாமே. இப்போ நல்லா பாத்துங்க, இந்த வீட்டை லக்னமா நீங்க போட்டுங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் ஆல்ரெடி இருக்காங்களா? அது எப்படிப்பட்ட சந்திரன் இருக்கிறாங்க? நட்சத்திரத்துக்குள்ளார வாங்க. இப்போ
இந்த வில்லு படத்துல ஒரு சீன் இருக்கும். அந்த அன்பே வாப்பா அந்த பழைய படத்தோடைய சீனை எடுத்து தலைவரே வாங்கன்ட்டு எப்பப்பெல்லாம் எம்ஜிஆர் வேணுமோ அப்பப்பெல்லாம் நம்ம தலைவர் தளபதி வந்து அவரை கூப்பிட்டுக்குவாங்க, போங்கன்னு விட்டுருவாங்க. அதே மாதிரி எங்க தேவையோ அங்க நம்ம வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நட்சத்திரம் வந்து விசாகமா, என்ன திதியில பிறந்திருக்காங்க? பிரதமை. பௌர்ணமியில இருந்து அடுத்த தேதியில பிறந்திருக்காங்க தேய்பிரையில. சந்திரன் வலிமையா தான் இருக்கிறார். புரியுதுங்களா ஐயா? கேக்குதா? பின்னாடி எல்லாம் கேக்குதா? சந்திரன் வலிமையா இருக்கிறார். அப்ப சந்திரன் வலிமையா இருக்கும் போது 3ஆம் இடத்துல சந்திரன் வலிமை பெற்று 3ஆம் இடத்தினுடைய அதிபதி அந்த வீட்டுக்கு திரிகோணத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை ஆட்சி பெற்றிருக்கிறார். கண்டிப்பா சந்திரன்கிறது ஒரு பெண்ணு. இவருக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை கண்டிப்பாக இருக்கு. இவருக்கு ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த துலாம லக்கணமா போடுங்க. போடுங்க. லக்னாதிபதி 9ஆம் இடத்துக்கு போயிடுச்சா? துலாம் லக்கணமா போடுங்க இவங்க சகோதரிக்கு. இந்த லக்கணத்தினுடைய அதிபதியான கிரகம் சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. சனி பார்க்குதா? லக்னாதிபதி சுக்கிரன் ஆகி சனி பார்த்தால் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு ஒரு விதி இருக்கு. இந்த விதி எல்லா ஜாதகத்திலாம் பொருந்தாது. நீங்க அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வரும். நான் இங்கே அது நோட்ஸ் எழுதுனதுதான், நம்ம சார் சொன்ன நோட்ஸ் தான். அப்போ அந்த விதியில 3ஆம் அதிபதி பலகீனமா இருக்கா? சரிங்களா? இதை அப்படியே விட்டுருங்க. இந்த 3ஆம் லக்னாதிபதிக்கு 2வது இடத்தை பாருங்க, செவ்வாய் பார்க்கிறார். உன் தங்கச்சி பேச்சு அந்த பெண்ணுடைய வளர்ச்சிக்கு சரிவாகும் அப்படின்னு பேசியே எல்லாத்தையும் கொன்றும். பழக்க வழக்கங்களும் சரியில்லை தம்பி அப்படின்னு சொன்னேன். சரி, தங்கச்சிக்குன்னு ஒரு பலன் சொல்லணும்ல. சரி, 4ஆம் இடத்துக்கு வந்துருங்க. 4ஆம் இடம் என்ன இருக்கு? வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் இருக்கு. இவருக்கு வீடு இருக்கு, ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சம். மனை இருக்கு, 4ஆம் அதிபதி உச்சம். அம்மா இருக்கு, 4ஆம் அதிபதி உச்சம். இங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும் சார், நல்லா கவனிங்க. ஒரு மனிதர் கோயிலுக்குள்ளார இருந்து வரும்போது என்ன மனநிலையில் இருப்பார்? என்ன மனநிலையில் இருப்பார்? ஒயின் ஷாப்ல இருந்து வெளியில வரும்போது என்ன மனநிலையில் இருப்பாரு? அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரும்போது என்ன மனநிலையில் இருப்பாரு? சரிங்களா? 4ஆம் அதிபதி போய் உச்சம் அடைஞ்சிருக்கு. அப்ப அம்மா எப்படி வலுவா இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேடை போட்டு பேசுறோம். இந்த கிரகம் இங்க இருந்தா யோகம், அந்த கிரகம் அங்க இருந்தா யோகம். உங்க அம்மா, நான் சொன்னேன் 4ஆம் அதிபதி போய் உச்சம் அடைஞ்சிருக்கு. உங்க அம்மா அவங்களே சுய முயற்சியில கடின உழைப்பால ஒரு முன்னேறி வருவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாண்ணா, ஒரு 10 பாயிண்ட் அள்ளி விட்டேன். ஆமாங்க சார், ஆமாங்க சார். நான் அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வரேன். உங்க அம்மா ஒரு சொத்தை ஏமாத்தி வாங்கியிருக்குன்னு சொன்னேன். மூக்க விடைக்கிறாரு எப்படி? அதுக்கப்புறம் சொன்னேன், யாரு சந்தோஷமா இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு பிடிக்காது. ஏன்னா செவ்வாய் அவர் குணத்தை தானே செய்வாரு அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி இந்த ஜாதகம் எனக்கு போடுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை. இந்த பையனோட அம்மா நான் திருச்செங்கோடுல இருக்கும்போது எனக்கு ஒரு பஞ்சாயத்து எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினான். அதுக்காக இந்த ஜாதகத்தை நான் போடுறேன். 4ஆம் அதிபதி உச்சம் பெறுவது எந்த வகையிலையும், அதாவது இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. செவ்வாய் சனி உச்சம் பெற்றால் அந்த வீட்டினுடைய ஆதிபத்திய பலன் வலிமையாக இருக்கும். ஆனா கண்டிப்பாக காரக பலன் வலிமையாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. சரிங்களா? 4ஆம் அதிபதி செவ்வாய் ஏன் சொத்துல ஏமாத்தி வாங்கியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். செவ்வாய் உச்சம் அடைஞ்சாவே அவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த எண்ணம் வரும். எப்படிப்பட்ட எல்லா ஜாதகத்துக்கும் வராது. ஏன்னா இங்க லக்னாதிபதி பலகீனம். அந்த விஷயத்துக்கு நான் வரேன். ஒவ்வொரு பாவம் சொல்லும் போது நீங்க அந்த லக்னாதிபதி பலகீனம் எடுத்துருங்க. சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தினுடைய அதிபதி குரு நல்லா இருக்கிறாரா? இவரு குழந்தை இருக்குமா? ஆக்சுவலி நம்ம கிட்ட வரும்போதே உங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த பிரச்சனைக்காக தான் வந்தாங்க. ஓகே, குழந்தை இருக்குமா? இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப இது பண்ண வேணாம், யோசனை பண்ண வேணாம். 5ஆம் அதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சு. அஸ்தங்கம் அடைஞ்ச வீட்டின் அதிபதி உச்சத்துல இருக்கிறார். அப்ப அஸ்தங்க தோஷம் நிவர்த்தி அடையுமா அடையாதா? சார் மீண்டும் சொல்றேன், அஸ்தங்கம் குரு பகவான் அடைஞ்சிட்டார். அவர் 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமா இருக்கு.
சூரியனும் உச்சம் கூடவே. இல்ல இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? அதாவது குருவுக்கு வலிமை இல்லைங்கிறீங்க, நான் சொல்றேன் இருக்குன்னு. இங்கதான் நம்ம விட்டுருவோம். ஏன் தெரியுங்களா? நல்லா கவனிச்சுங்க. குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம், இது ஒரு வகையில அந்த அஸ்தங்க பலன் வந்து நிவர்த்தி தான். ஆனால் நல்ல சென்சிட்டிவா கவனிங்க. மூல நூல்களை சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகம் தான் ஆட்சி உச்சம் அடைஞ்சால் அஸ்தங்கம் தோஷம் விதிவிலக்குன்னு கொடுத்திருக்காங்க. தவிர அவர் நின்ற வீட்டின் அதிபதி உச்சம் அப்படின்னா அஸ்தங்கத்துக்கு அவங்க விதிவிலக்கு கொடுக்கல. புரியுதுங்களா? வீடியோவை ஒரு 2-3 முறை போட்டு பாருங்க. சரி, அப்படி இருந்து எப்படி சார் 5ஆம் இடம் வலிமையா இருக்குன்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, அண்ணன் தம்பி 2 பேரு. சந்திர அதியோகம் பௌர்ணமிக்கு அடுத்த தேதியில தானே இருக்கு சந்திரன். இந்த சந்திர அதியோகத்துல அஸ்தங்க பெற்ற குரு மறுபடியும் வலிமை பெற்று விட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இருக்கும். உங்க அம்மா உங்க பெரியப்பா கிட்ட இருந்து ஒரு சொத்து ஏமாத்தி வாங்கிச்சுல தம்பி, அந்த சொத்தை போய் உங்க பெரியப்பாக்கே கொடுத்துட்டு வந்துரு. ஆக்சுவலி அது அவருக்கு சேர வேண்டியதுதான். அது கொடுத்ததுக்கு அப்புறம் வா, உனக்கு குழந்தை கண்டிப்பா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் 5. எப்படிங்க? இது இன்னைக்கு சொல்லல, இந்த பலன் 2015 சொன்னது. ஓகேங்களா? சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைஞ்சதுக்கு ஒரு பலன் வேணும். நீங்க நல்லா கவனிச்சுங்க. சனி பகவான் எந்த வீட்டுல இருந்தாலும் சரி, அங்க நமக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. இவங்க பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது, இப்பவே அப்பாவை மதிக்க மாட்டான். மத்த எல்லாருமே சொல்றத கேக்குறான், அப்பா சொல்றது மட்டும் கேக்குறது இல்ல. இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. இந்த பெண் குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. அந்த குழந்தை அப்பாவை கேக்குது. இந்த ஆண் குழந்தை தான் பிரச்சனை. பெண் குழந்தை அப்பா பேச நல்லா கேட்டுட்டு தான் இருக்கு. 3 வயசுக்கு வாமானா இங்க தண்ணி கொண்டு வானா தட்டோட வரும் அந்த பெண்ணு. ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஓகேங்களா? சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 6ஆம் இடம். சரி, இந்த 5ஆம் இடத்துல இன்னொரு பலன் சொல்ல, பூர்வ புண்ணியமா, பூர்வ புண்ணியம் விடு, அந்த பூர்வீக சொத்தெல்லாமா 5ல சனி இருக்கனால அதை இவங்களால எழுதவே முடியல, பெரிய பிரச்சனைகள் சிக்கிட்டு இருக்குது. சரி, 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல கடன் நோய், எதிரி, வம்பு வழக்கு சார்ந்த விஷயமா? சரி, இங்கதான் சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் செவ்வாய் அந்த மாதிரி நான் முன்னாடி சொன்னேங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கணும். 6ஆம் இடங்கிறது கடன் நோய், எதிரி, வம்பு வழக்கு சார்ந்த விஷயமா? இந்த விசேஷமான சில குணங்கள்லாம் 6ஆம் இடத்துல தாங்க உருவாகுது. அதனாலதான் சம்பளம் 22,000, மித்தது 8,000 நான் சொல்றது காரணம். ஏன்னா இவருடைய பார்வையிலையும் லக்னாதிபதி இருக்கிறார். இப்ப சூரியன் மட்டும் உச்சம் அடைஞ்சிருச்சுன்னா அவர் கண்டிப்பா அந்த மாதிரி வேலைக்கு போக மாட்டார். ஆனா செவ்வாய் அவருடைய பார்வை அங்க இருக்கனால அந்த மாதிரி இருக்காது. சரி, 7ஆம் இடத்துக்கு போயிருவோம். 7ஆம் இடத்துல ராகுவா? 7ஆம் இடத்துல ராகுன்னா நல்லா கவனிச்சுங்க. 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்று 7ஆம் இடத்தில் ராகு. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு நைட்டு இவருக்கு திருமணம் பண்ணக்கூடிய பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு. ஏன்னா 7ஆம் இடத்தினுடைய பலனை ராகு கெடுத்து அதன் பிறகுதான் யோகத்தை தருவார். வந்த மேடம் இவங்க குடும்பத்தை ஆட்டி படைக்குது. அப்படியே செக்கில மாட்டின மாடு மாதிரி மாட்டிக்கிச்சு இவங்க அம்மா. சரிங்களா? ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்துங்க. கும்பராகும் விருச்சிகராகும் ரொம்ப சென்சிட்டிவான ராகு. இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே வளைச்சு கொண்டு வந்துடும். சரி, 7ஆம் அதிபதியுடைய தன்மையை பாருங்களேன். வக்கரம் அடைஞ்சு திருப்பி அதே வீட்டை பாக்குறாரா? சனி செவ்வாய் திருப்பி அவங்களுடைய வீட்டை பார்த்தால் அந்த வீட்டுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்காம போகாது. மறுபடியும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பெண் தியாகி ஆகி குடும்பத்தை ஆட்டி படிச்சுட்டு இருக்குது. ஓகே, 7ஆம் இடத்துல ராகு இருக்கனால பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. 7ஆம் இடத்துல ராகு இருந்தாவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க ஆண் சகோதரன் கம்மியா தான் இருக்குது, பெண் சகோதரங்க அதிகமா இருக்காங்க. சரிங்களா? இவர் திருமணம் செஞ்ச வீட்டுல ஆண் சகோதரமே இல்லை, அதாவது இவருக்கு மச்சினானே கிடையாது. ஓகேங்களா? 7ஆம் இடத்துல ராகு இருப்பது வந்து மனைவியோட பிறந்தது 3ன்னு கொடுக்கும். புரியுதுங்களா? 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தினுடைய அதிபதி குரு சந்திர யோகத்தில் ரொம்ப வலிமையா இருக்கிறார். இவர் வெளிநாடு போவாரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போக மாட்டார். ஏன்னா லக்னத்துல கேது. சரி, அப்படியே இங்க 9ஆம் இடத்துக்கு வந்துடுறேன். 9ஆம் இடத்துல சூரியன் உச்சமா? நம்ம நூல்களை படிச்சிருப்போம்ல, 9ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி உச்சம் அடைஞ்சால் 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் தகப்பனாருக்கு ஆகாது அப்படின்னு. இவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் அரசியல ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருந்தார். ஒன்றிய அளவில் அவர் பதவி வகித்தார். சரிங்களா? வீட்டுக்கு நல்ல மனுஷன் கிடையாது, ஊருக்கு நல்ல மனுஷன். ஓகே, சூரியன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கு, அதனால அரசியல் இருந்தாரு. சந்திரதி யோகத்துல இருந்ததுனால நல்லா இருந்தாரு. சார் ஒரு ரூல் சொன்னாரு பாத்தீங்களா? அப்படியே கஷ்டமே படாம
நம்ம வந்து சம்பாரிச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், சம்பாதிக்காம இருந்தாலும் யாரோ ஒருத்தங்க கொண்டு வந்து ஏதோ ஒரு வகையில கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி இவரு. இங்க இந்த பையனுடைய அப்பா இறக்குறாரு, அதுக்கப்புறம் தான் அவன் வேலைக்கு போறான். அது வரைக்கும் அவன் வேலைக்கு போகல. சரிங்களா? 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி என்பதை யோசித்து பலன் சொல்லுங்கள். ஏன்னா சூரியன் உச்சம் அடைஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு பலன் கண்டிப்பா இருக்கணும் இல்ல. இந்த பையனுக்கு 29 வயசு வரைக்கும் அவங்க அப்பா இருந்தார். சரி, அதுக்கப்புறம் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானமா. 10ஆம் இடத்தினுடைய அதிபதி மறைமுகமாக ஆட்சி பெற்று இருக்கிறாரா? அப்ப 10ஆம் வீட்டினுடைய அதிபதி ஆட்சி பெறும் போது இவருக்கு தொழில் நல்லபடியா இருக்குன்னு சொல்லலாமா? சொல்லலாம் தானே? சொல்லலாம் தானே? சரி, 11ஆம் இடத்தின் அதிபதியும் மறைமுகமாக ஆட்சி பலத்துல தானே இருக்கிறாரு. அப்ப லாபம், பெரிய லாபம் வரும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். எப்ப உங்க ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதியோட கேது தொடர்பு வருதோ, நீ வெறுமனே ஏடிஎம் மிஷின் தான். இப்படி இந்த வார்த்தையை சொன்னேன், நீ வெறுமனே ஏடிஎம் மிஷின் தான். உன்னுடைய பணம் மட்டும்தான் உன் அம்மாவுக்கும் உன் தங்கைக்கும் உன் மனைவிக்கும் உன் குழந்தைக்கும் தேவை. உன்னால அதாவது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அரை மணி நேரம் பேசுறது, ஒரு கணவர்கிட்ட பேசுறது, அப்பா கிட்ட பேசுறது, பெத்த பிள்ளைகிட்ட பேசுறது, எந்த கேட்டகரியில நீ வரவே மாட்ட. அவங்கள பொறுத்தவரைக்கும் நீ ஏடிஎம் மிஷின். பணம் வேணுமா நீ போட்டு விடணும், அவ்வளவுதான் அப்படின்னு. ஆமாங்க சார் அப்படின்னு சொன்னார். 11ஆம் இடத்துல அவர் மறைமுகமா ஆட்சி பெறுவதனால இது ஒரு யோகம். சரி, 12ஆம் இடத்துக்கு வந்துருங்களே. இந்த 12ஆம் இடத்தினுடைய அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு சொல்றாங்க. ஐன சைன போக சனன்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த 12ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறதுல நம்மால 12ல ரொம்ப கில்லாடி. நண்பர்களே, 12 வீட்டுக்கும் பலன் சொல்லியிருக்கேன். எப்படி இருந்துச்சு? சரிங்களா? இப்படி நீங்க பலன் சொல்லி பழகுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் செல்வாக்கும் அமைய நாமக்கல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆஞ்சநேயர் வந்து வழி செய்வான்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.